மீனா, மீனா, என்ன இவ இத்தனை தடவை கத்திக்கிட்டு இருக்கேன், காத்துல வாங்காத மாதிரி இருக்கிறா. மீனா, என்னங்க கூப்பிட்டீங்களா? என்னாச்சுமா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏங்க, என் தங்கச்சி ரொம்ப பாவம் இல்ல. உங்க தம்பியும் பேச மாட்டேங்கிறாரு. உங்க அம்மாவும் பாக்குறப்பெல்லாம் என் தங்கச்சியை முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. தாத்தா கேட்கவே வேண்டாம், அவ இருக்கிற பக்கமே போக மாட்டேங்கிறாரு. அவ இந்த வீட்ல தனியா இருக்காங்க. மீனா, அவ பண்ணது தப்பு தானே? ஏங்க, அவ பண்ணது தப்புனா அப்ப உங்க தம்பி பண்ணது? அவன் என்ன தப்பு பண்ணான்? உன் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுதான் அவன் பண்ண தப்பா? ஏங்க, காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததெல்லாம் தப்பு இல்லைங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இந்த கேள்விக்கு அவன் ஏற்கனவே பதில் சொல்லிட்டான். அவன் ஆதியை தான் விரும்பினான். என்னைக்கு இருந்தாலும் ஆதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அவ பேரு கெட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் உடனே கல்யாணம் பண்ணுன்னு சொன்னான். எங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. பின்ன இதுல என்ன பிரச்சனை? சரிங்க, ஆனா இது எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா, அதையும் நம்ம யோசிக்கணும். அவளை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்குங்க. எங்க வீட்ல அவ இளவரசி மாதிரி. அவளுக்குன்னா எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம். அவ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். ஆனா திடீர்னு அவளை எல்லாரும் இப்படி கார்னர் பண்றப்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்றது மீனா? இதுல யார நம்ம தப்ப சொல்ல முடியும்? எல்லாரும் சரியாதான் இருக்காங்க. அவங்க உங்க பார்வையில எல்லாமே சரியாதான் இருக்கு. சோ யாரையுமே நம்ம நீங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனா உன் அண்ணன் பண்ணது ரொம்ப தப்பு மீனா. ஏங்க, என் அண்ணன் பண்ணது தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனா அவன் பண்ணப்ப இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல. ஒரு அண்ணனா தான் தங்கச்சியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு அவன் ரியாக்ட் பண்ணிட்டான். அண்ணனா பாக்குறப்ப அது தப்பு இல்லை. ஆனா தங்கச்சி புருஷன் சரியான ஒருத்தனை போய் அடிச்சிட்டோமேன்னு பாக்குறப்ப அது ரொம்ப பெரிய தப்பு தான். நீ மழுப்பாத மீனா. இதே மாதிரி நான் உன் அண்ணன் அடிச்சிருந்தா நீ விடுவியா? ஏங்க, நீங்க எதுக்கு எங்க அண்ணனை போய் அடிக்க போறீங்க? ஒருவேளை அடிச்சா நீ அமைதியா இருப்பியா? எந்த காலத்திலயும் நீங்க எங்க அண்ணனை அடிக்க முடியாதுங்க. அடிச்சா நான் சும்மா விடவும் மாட்டேன். ஏன்னா அவர் உங்களோட தங்கச்சி புருஷன். தங்கச்சி புருஷன்னு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். ஹா, இது நல்லா இருக்கே. உங்க அண்ணன் என் தங்கச்சி புருஷன், அப்ப என் தம்பி உன் தங்கச்சி புருஷன் தானே? ஏங்க, நான் யாரையும் நியாயப்படுத்தலைங்க. இப்ப பிரச்சனையை எப்படி சரி பண்றது? இந்த குடும்பத்து பிரச்சனை சரியாகலைன்னா நம்ம 3 பேருமே அஃபெக்ட் ஆகும். ஆமாமா, அது என்னவோ உண்மைதான். அப்புறம் நாங்களும் எங்க தங்கச்சியை பார்க்க முடியாதுல்ல. ஏங்க, இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது என் தங்கச்சி. உங்க தங்கச்சி நல்ல ராணி அம்மா மாதிரி எங்க வீட்டுல நல்லா தான் இருக்கா. என் தங்கச்சி தான் உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்து அழுதுகிட்டு கிடக்குறா. இப்போ உனக்கு உன் தங்கச்சி பெருசா என் தங்கச்சி பெருசான்னு சண்டை போடணுமா, இல்ல பிரச்சனைய சரி பண்ணணுமா? பிரச்சனைய சரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம் மீனா. நீ ஒன்று பண்ணு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். தெரியாம தான் கேட்குறேன். உங்க அண்ணன் என் தம்பி அடிச்சிட்டாரு, ஆனா அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? தெரியலைங்களே. நமக்கு இந்த விஷயமே இப்பதானே தெரியும். மன்னிப்பு கேட்டாங்களா கேட்கலையான்னு எப்படி தெரியும்? இங்க பாரு மீனா, ஒரு தடவை உங்க அண்ணன் அடிச்சிட்டாரு, அதை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா மன்னிப்பு கேட்க முடியும்ல? ஆமால்ல. ஒன்னு பண்ணு மீனா. நீ உங்க அம்மாக்கு நேரா ஃபோன் பண்ணு. அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுடு. அதுக்கப்புறம் கடைசியா உங்க அண்ணன், உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாரையும் கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏங்க, எங்க அப்பா அம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? கேட்டுதான் ஆகணும். உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏங்க, எங்க அண்ணன் தானே அடிச்சான். எங்க அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? உங்க அண்ணன் அடிக்கும்போது 1000 தான் இருந்தாலும் உன் தங்கச்சி புருஷன் நீ தொடக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்களா, இல்ல 2 பேருக்கும் நடக்கிற வாக்குவாதத்தை தடுத்து நிறுத்தினாங்களா? கூட சேர்ந்து பேசியிருக்க தானே செய்யறாங்க. அப்ப அவங்களும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சரிங்க, நான் எங்க அம்மாட்ட கேக்குறேன் என்னன்னு. சரி, நீ பேசு. நான் ஈவினிங் வந்து என்னன்னு பாக்குறேன். சாப்பிட்டீங்களா? ஆ, அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். சரிங்க. ம், ம். எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. கால் அமுக்குறது போதுமா? கால்வலி பரவாயில்லையா? அது எப்படியா? எனக்கு மட்டும் புரியவே இல்லை. ஒண்ணுமே நடக்காத மாதிரி மூஞ்ச வச்சிருக்கீரு. நல்ல வேலை, என் தங்கச்சி மாவா எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. கொஞ்ச நாளைக்கு நல்லவ மாதிரி நடிச்சா என் தங்கச்சி மாவா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இவளோட ஒரிஜினல் புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டாலே.
யார் யாருக்கோ விடிவு வருது, எனக்கு தான் விடிவு இல்ல. யோ, அங்க என்னையா புலம்பிட்டு இருக்கிறே? ஒழுங்கா அமுக்கு. இல்ல, இன்னும் கால் வலிக்குனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? ஏன் காலமிக்கி துறைக்கு டயர்ட் ஆயிட்டோ? நான் எப்ப அப்படி சொன்னேன்? உனக்கு வருஷ கணக்கா அமுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது டயர்டா இருக்கு போதுமான்னு கேட்டிருக்கேனா? நீயா போதுங்க அப்படின்னு சொன்னாதான் விட்டுருக்கேன். யோ, உன் தங்கச்சிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாம் அவளை கல்யாணத்தன்னைக்கு அனுப்பி வச்சிருப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிள்ளைங்க ரெண்டும் விரும்பி இருக்கும்னு நினைக்கேன். உனக்கு என்ன தோணுதுன்னு நான் கேட்கல. உன் தங்கச்சிக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்டேன். இந்த தைரியம் அவளுக்கு எங்க இருந்து வந்தது? அப்ப உன் மேல பாசம் இருக்கு, உனக்கு அவ மேல பாசம் இருக்கு, இல்ல நடிப்பா? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. விடு, நம்ம பிள்ளைக்கு இதை விட நல்ல பொண்ணா கிடைப்பா. ம், ஆ, கால் வலிக்கு காலை விடு. அம்மா, நான் நாளை காலையில கிளம்புறேம்மா. அப்பங்கார உட்காந்து ஆத்தாக்கு காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கான். இவன் எதையுமே பார்க்காத மாதிரி கண்ணு இருந்து குருடனா நாளைக்கு ஊருக்கு போறானா? இந்த மாதிரி புள்ள பிறக்கிறதுக்கு எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பொண்டாட்டியும் இப்படி ஒரு மகனும் கிடைச்சிருக்காவ. என் தங்கச்சி வள்ளிக்கு பண்ண துரோகத்துக்கு தான் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கேன். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கினேன். என் தாய் தகப்பனை நான் பார்க்கவே இல்லை. கடைசி காலத்துல பசியும் பட்டினியுமா கிடக்க நோய் வந்தா கூட எட்டி பார்க்கல. எல்லா பாவத்தையும் சேர்த்து நான் இருக்கும் போதே அனுபவிக்கிறேன். என்னடா 1 மாசம் லீவ் போட்டிருக்கேன், என்ன நாளை கிளம்புறேங்கிற? மா, கல்யாணம் நடக்கும்னு 1 மாசம் லீவ் போட்டிருந்தேன். அதான் கல்யாணம் நடக்கலையே. நான் கிளம்புறேம்மா. சரி, போயிட்டு வா. இங்க பாருங்கம்மா, நீங்க உங்க கோவத்தை விட்டுருங்க. நடந்தது நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பாப்போம். இல்லடா ரவி, உங்க அத்தையும் அந்த ஆதியையும் நான் விடவே மாட்டேன். ஏதாவது பண்ணியே தீருவேன். மா, சொன்னா கேளுமா. அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். இங்க பாரு ரவி, உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. நாளை கிளம்பணும்ல, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வை போ. சரிங்கம்மா. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்கணும். பார்த்துட்டு வந்துடுறேன். காலையில 6 மணி பஸ்க்கே ஊருக்கு போகணும். நேரம் இருக்காது. சரி, போயிட்டு வா. வள்ளி, வந்துட்டியா? நான் வீட்டுக்கு வர மாட்டேனா? நான் எனக்கிட்ட கூப்பிட வந்தியாங்க. சித்திக்கு 2 மணிலேருந்து தூக்கமே வரல. புள்ள கல்யாணம் நடந்திருக்குன்னு கூப்பிட வந்திருக்காள. கோயிலுக்கு போகணுமே. நம்ம தூங்கிட்டோன்னு என்ன செய்ய? நேரம் ஆகி போயிடுமே. சமந்தாரது தப்பா நினைப்பவில்ல. அதை சித்தி தூங்கவே இல்லை. 2 மணிக்கு முழிப்பு தட்டுச்சு. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கடகடன் கிளம்பி துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்து நிற்க நீ வந்துட்டேன். போமா சித்தி? கோயிலுக்கு போகல சித்தி. என்ன வள்ளி, உன் முகம் வாடி கிடக்கு. என்னாச்சு? எதுக்கு கோயிலுக்கு போகல? நேத்து நைட்டு கூட கோயிலுக்கு போறோன்னு சொன்னேன். ஏ வள்ளி, என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னை நிமிந்து பாரு. என்னாச்சு சொல்லு. சித்தி, அவங்களுக்கு நம்ம புள்ள அவங்க மகனை அடிச்சது தெரியாதான் சித்தி. நான் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு பெரிய மனசோட தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு வார்த்தையை விட்டுப்புட்டேன். அவை கோவமா, நாங்க யாரும் உங்க வீட்டுக்கு வரமாட்டோம், நீங்க யாரும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தி. இந்தாரு வள்ளி, உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காரு சொல்றேன். அல்லாத அதான் நினைச்சேன். நேற்று நீ சொல்லும் போதே என்ன இவ அப்படி சொல்லுதா, அவிய எப்படி வந்தாவ அப்படின்னு நினைச்சேன். சரி, பரவாயில்லன்னு நினைச்சேன். சரி, அவியில சொல்லியும் குத்தம் இல்லைல்ல. சரி, அடுத்து என்ன செய்ய போறியே? எனக்கு என்ன செய்யனே தெரியல சித்தி. 1க்கு 2 பொட்ட பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க வரக்கூடாது, நாங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன். ஆனா என் பிள்ளைங்க அங்க எப்படி இருக்கோ தெரியலையே. எல்லா கோவத்தையும் என் மவ மேலதானே காட்டுவாங்க. என் வயிற்றுல பிறந்த பாவத்தை தவிர அவ என்ன பாவம் செஞ்சா? படிக்கணும்னா நான் தான் கல்யாணம்னு அந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்திட்டேன். சரி, வருத்தப்படாத சரியா? ஏதாவது நம்ம யோசிப்போம். ஏட்டி, நான் ஒன்று சொல்கிறேன், சொன்ன கேப்பியா? சொல்லு சித்தி. ஒன்றும் இல்லை, போய் மூஞ்ச அலசிட்டு வா. நீ, நான், உன் மருமவ முத்து எல்லாரும் உன் சவந்தாரி வீட்டுக்கு போவோம். போய் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லுவோம். பழசெல்லாம் மறந்துருங்கன்னு மன்னிப்பு கேட்போம். சித்தி, அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏண்டி, அவங்க தான் ஒரு கோவத்தில் சொல்லியிருக்காவ. அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா? ஒரு 2 பொட்ட பிள்ளையில கட்டி கொடுத்துருக்க. அவியம்மாவா இங்கே வந்து வாழுதா? எப்படி போகாமல் வராமல் இருப்பியே? இங்கே பாரு, சந்தோஷத்தை கூட 4 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். ஏதாவது பிரிவு வந்ததுன்னா உடனே சரி பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இடையில இந்த ஆட்கள் புகுந்து அங்கே எங்கேன்னு வந்து பிரித்து மேஞ்சிருவாவ. கிளம்பு, முகத்தை அலசிட்டு கிளம்பு. எனக்கு பயமா இருக்கு சித்தி. நான் வாரம்ல, மறுபடியும் என்ன பயம்?
மீனா, உன் புருஷன் ஆஃபீஸ் போயிட்டானாமா? போயிட்டாங்க அத்தை. சரிம்மா, நான் சாப்பாடெல்லாம் பண்ணிட்டேன். இதோ இந்த பக்கம் சைடெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். நீ ஒன்று பண்ணு, அந்த பக்கம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா அலசி காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிரு, சரியா? சரிங்க அத்தை. அவன் சாப்பிட்டானா? யார் அத்தை? உன்கிட்ட யாரை கேட்பேன்? உங்க புள்ள தானே. அவரு நீங்க கீழே இருக்கீங்க, நீங்க சாப்பாடு வச்சு தருவீங்கன்னு சொன்னாரு. ம், சாப்பாடு பண்ணி வச்சுட்டேன். அவனை சாப்பிட சொன்னேன். நான் என் பொண்டாட்டிகிட்ட சாப்பாடு வச்சு தர சொல்கிறேன். நான் அப்போ நீ வச்சு கொடுக்கல. அவன் சாப்பிட்டானோ இல்லையோ, எப்போ பார்த்தாலும் பணம் பணங்காத. அவனையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும். அத்தை, உங்க பிள்ளைகிட்ட நான் சாப்பாடு வச்சு தரேன் தான் சொன்னேன். அவர் தான் எங்க அம்மா வச்சு தருவாங்கன்னு சொன்னாரு. எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசு. அத்தை, நீங்க கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன். சரி, நீ சாப்பிட்டியா? இல்ல அத்தை, இப்பதான் எழுந்து வந்து சாப்பிட போறேன். ஏண்டி, இப்பந்தானே கிச்சனுக்குள்ளே வந்த, அதுக்குள்ள கொட்டாவி விடுற? ஏதோ காலைல 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்ச மாதிரி. போய் கடகடன் வேலையை முடிச்சுட்டு சாப்பிடு. அத்தை, சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கட்டா? பசிக்குது. சரி சரி, போ போ. வேலை பார்த்துட்டு சாப்பிடுனாலும் நீ சாப்பிட்டு தான் வேலை பார்க்க போற. சாப்பாடையாவது டயத்துக்கு சாப்பிடு, உடம்பாவது கெட்டு போகாம இருக்கும். அத்தை சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே, அப்ப அத்தை நார்மல் மூடுக்கு வந்துட்டாங்க போல. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங் டி. காஃபி தரட்டுமா? மீனா, வெளியே சண்முகம் வந்திருப்பான். அவன்கிட்ட கணக்கு வழக்கு நோட்டில் எட்டு வர சொல்லியிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் ராதி, நான் வந்து உனக்கு காஃபி போட்டு தரேன். என்ன அத்தை, நானும் அந்த நோட்டு எடுத்துட்டு வரணும்? பின்ன நீ இல்லாம நானா? போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியும் இந்த வீட்டுக்குள்ளே இருப்ப? சாரி அத்தை, இந்த வீட்டை விட்டு போனா நான் எங்க போவேன்? ச்சே, இவளை வேற என்னென்னவோ திட்டிட்டோம். பாவம். நம்மக்கிட்டே வந்து நான் வேணுமா உங்க அம்மா வேணுமான்னு கேட்டா நம்ம கொஞ்சம் யோசிக்க தானே செய்வோம். அவளும் பாவம் தான். அம்மா அவங்க வீட்டுக்கு கூப்பிட போகணும்னு சொல்றப்ப இவ எப்படி தடுக்க முடியும்? நம்ம தான் அவசரப்பட்டு ரொம்ப திட்டிட்டோமோ. இருந்தாலும் நானா உன் அண்ணனான்னு கேட்டா நீங்க தானே முக்கியம்னு சொல்லணும். அண்ணன் அண்ணங்கிற பெரிய நொண்ணு. எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாருமே. ஐயோ பாவம், சாப்பிட்டாளா இல்லையான்னு வேற தெரியல. சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். இல்ல இல்ல வேணாம், பயம் விட்டு போயிரும். நம்ம அம்மா கிட்ட போலாம். அம்மா, அம்மா. என்னடி என்னையே பார்த்துக்கிட்டு நிக்கிற? இல்ல, நீங்க அதே கூப்பிட்டீங்கல்ல, அதான் சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு வந்தேன். இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கிருஷ்ணா, சாப்பிடலையாப்பா? இதோ வரேம்மா. மதனி. யாருக்கு யாரு மதனி? நான் தான் சொல்லிட்டு வந்தேன்ல, என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, உங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டோன்னு. எதுக்கு வந்தீங்க? அம்மாவா? ஐயோ, இப்ப இருக்க சூழ்நிலையில இவங்க இங்க வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதோ, பயமா இருக்கே. உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன மதனி, அத்தை கிட்ட சொல்லுங்களே, எங்க அம்மா பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. ஏண்டி, உங்க அம்மா வீட்ல நம்மள அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. அதுவும் ஸ்பெஷலா எனக்கு கவனிப்பு வேற. அப்பெல்லாம் வாயை திறந்து எதுவும் பேசல. இப்ப உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டோன்னே உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அமைதியா இரு. அப்பப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க கெத்து காட்டினாதான் மாமியாக்காரிக்கெல்லாம் கொஞ்சமாவது மரியாதை தெரியுது போல. நான் ஈஸியா கிடைச்சதுனால உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என் மதிப்பே தெரியல. சில இடத்துல அமைதியா தான் இருக்கணும். நீயும் அமைதியா தான் இருக்கணும். புரியுதுல்ல? புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா புரியணும். சுப்புலட்சுமி, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கேம்மா. நீ பேர பிள்ளைக எல்லாம் நல்லா இருக்கியல்ல? வாங்க அத்தை, உட்காருங்க. கிருஷ்ணா, பாட்டியம்மா வந்திருக்காங்க பாரு, வாங்கன்னு கேளு. வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். உட்காருங்க பாட்டி. வயசான காலத்துல எவ்வளவு நினைப்பீங்க? உட்காருங்க. அத்தை, பாட்டி சுத்த செய்வோம். சரி, இதை எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு வா. நீங்களும் உட்காருங்க. மைனி, என்னை மன்னிச்சுக்கிடுங்க மைனி, தெரியாம நடந்து போச்சு மைனி. இதை பாருங்க, நான் உங்ககிட்ட எதை பத்தியும் பேச விரும்பல. சுப்பம்மாத்த வந்திருக்காங்கன்னு அமைதியா இருக்கேன். இதே இது நீங்க தனியா வந்திருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சுப்புலட்சுமி. சரியாத்த, கேட்கவே இல்லையே. என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேணாம்மா, எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. காலையிலே திட்டமா ஒரு காஃபியும் இட்லியும் சாப்பிட்டாச்சு. இன்னும் அவ்வளோதான், நேர சாப்பாடு தான். இடையில எதுவும் சாப்பிட்றது கிடையாது. தனியாக கிடைக்கும் பத்தியா? அதான் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. அடுத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தரம் கொடுத்துடக்கூடாதுல்ல. ஆமாம், சரியாக சொல்கிறீங்க அத்தை.
ஒன்றும் இல்லை. நேற்று வள்ளியம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. சொன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும், 4 மணிக்கு வந்துருங்கன்னா. நான் 4 மணிக்கு கிளம்பி இருந்தேன். பார்த்தா காலையில் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ தான் நடந்த எல்லாத்தையும் சொன்னா. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்னோட ரொம்ப வயசுக்கு பெரியவங்க. உங்கள் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கேன். இதை பற்றி நம்ம பேச வேண்டாமே. சுப்புலட்சுமி, என்னை விட நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒன்றும் விவரம் தெரியாத சின்ன பிள்ளை கிடையாது. நீயும் பேத்தி பேரன் எடுக்கிற வயசு வந்துருச்சு. எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவெடுக்க கூடாதுல்லாமா. ஆதியும் சரி வள்ளியும் சரி நல்ல பிள்ளைகம்மா. ஏதோ விதி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்து போச்சு. கெட்ட விஷயத்த மறக்கிறது தானம்மா நல்லது. அத்தை, என்னை கேட்டா நீங்கள் இவங்களை புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் பயங்கரமான ஆளு அத்தை. இவ எல்லாத்தையும் மறைச்சிட்டா. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு நான் தான் போகிறதா இருந்தது. இவ இடையில புகுந்து இல்ல அத்தை நான் தான் போவேன்னு இவ தான் போயிட்டு வந்தா. அப்போவே எனக்கு டவுட் வந்திருக்கணும். நான் என்னடா பரவாயில்லையே நம்மளுக்காக போகிறாளோன்னு நினச்சிட்டேன். அம்மா, என்ன சொல்றீங்க? இவ அவங்க வீட்டுக்கு போனாளா? எனக்கு தெரியாதே, என்கிட்ட யாரும் சொல்லல. ஆமாடா, நான் தான். சரி, இவ என்ன 1-2 பித்தலாட்டமாக பண்ணியிருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு? ஒரு தடவை பண்ணுற தப்பா தானே எல்லா டைமும் பண்ணுவாங்க. எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா உன்ட்ட எதுவும் சொல்லலை. என்னடி இது? ஏங்க, இல்லைங்க, அத்தை எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே நடந்த எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். அத்தைக்கு தெரியாதுல்ல. அங்கே போனால் அவங்களுக்கு ஏதாவது அவமானம் ஆயிடுமே தான் நான் போனேங்க. வீட்டில் உடனே ஒத்துப்பாங்க, சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் போய் எல்லாத்தையும் எடுத்து சொன்னோன்னே வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் சொல்கிறேன்னு இப்படி நினைக்காதீங்க. என் புள்ள விரும்புனா சரி, இந்த பிள்ளைய தான் கெட்டுவேன்னா நானும் சரின்னு தான் சொன்னேன். நான் என் பிள்ளை எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருக்கான் தெரியுமா? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் ராஜா மாதிரி இருக்கான். இவன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கடைசியில் யாருக்குமே தெரியாமல் விடுங்க அத்தை. சொல்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன பேசனே தெரியலை. வருத்தத்தில் வாய் வர மாட்டேங்குது. சுப்புலட்சுமி, இந்த பிரச்சனையை பேசி முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்னால் இவ்வளோ மருமகளை ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு இவளை கூட்டிகிட்டு போயிருங்க. என்னம்மா இப்படி சொல்கிற? மருமகளை வேணான்னா உடனே வேணாம போயிடுவாளா? உன் பையன் தாலி கட்டியிருக்காம்ல, எடுத்தங்கோத்தோன்னு விட முடியுமா? உன் பையன்ட்டையும் ஒரு வார்த்தை கேளுமா. இதோ பாருங்க மதனி, நாங்கள் எங்கள் குடும்பத்தோட வேணா உங்கள் காலில் விழறோம். தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. உங்கள்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்குறோம். இது தவிர என்ன செய்யணும்? சரி, அப்போ ஒன்று செய்யலாம். உங்கள் பையனை வேணா என் பையனை திருப்பி அடிச்சுக்க சொல்லுங்க. எத்தனை அடி வேணாலும் தான் தங்கச்சிக்காக என் பையன் தாங்கிப்பான். இங்க பாருங்க அத்தை, உங்க பையன் மூளை எல்லாமே என்ன அடிச்சாங்கிறதுக்காக என் தங்கச்சி புருஷனை என்னால அடிக்க முடியாது. நீங்க எல்லாரும் இவ்வளவு பேசுறீங்க, ஆனா அடிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாரி கேட்டிருக்கானா? என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நான் வேணா உங்க காலில் விழுறேன் மாப்பிள்ள. அண்ணே, நீ யார் காலில் விழணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதை பாருங்க, நீங்க என் காலில் விழணும்னு உங்க தங்கச்சி சொன்ன மாதிரி எந்த அவசியமும் இல்லை. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? தயவு செஞ்சு என் கண்ணில் முழிக்காதீங்க. அப்புறம் ஏதாவது செஞ்சுட்டு போறேன். இந்த பாரு ராசா, உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கல்ல சாமி. அவன் தங்கச்சியை நீ கட்டியிருக்க. நீ அவனுக்கு மச்சான், அவன் உனக்கு மச்சான். நல்லா யோசிச்சு பாருயா. நீங்கள் ஆம்பளை பையங்க சண்டை போட்டு பொம்பளை பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே கண்ணீர் வடிக்குமியா. பொம்பளை பிள்ளைகள் கண்ணீர் விட்ட எந்த வீடும் நல்லா இருக்காது சாமி. யோசிப்பா. இதோ பாருங்க அத்தை, என் புள்ள இவ்வளோ நாள் யோசிக்காம தான் ஏதேதோ பண்ணிட்டான். இதுக்கப்புறமாவது அவன் யோசிச்சு நடக்கட்டும். அவன் முடிவு கரெக்டு தான். நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிருங்க. அத்தை, அதை நீங்கள் சொல்லாதீங்க, என் புருஷன் சொல்லட்டும். என்னடி எங்க அம்மாவே பேசுறியா? வெளியே போ. ஆமாண்டி, இப்பவே உங்க அம்மா, உங்க அண்ணன், உன் பாட்டி கூட வீட்டை விட்டு வெளியே போ. அத்தை ப்ளீஸ் அத்தை. நீ தான் சொன்னியே என் புருஷன் ஒரு வார்த்தை சொல்லட்டும்னு. அதான் உன் புருஷன் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான்ல, வெளியே போ. சாரி அத்தை, ப்ளீஸ் அத்தை. இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போ. கூடி சீக்கிரமா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஊர் அறிய கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உன்னை என் மருமகளா இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வரேன். அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமா கிருஷ்ணா, என் மனசுல உன் கல்யாணத்தை பார்க்கலங்கிறது ஒரு குறையாவே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருப்பா. இவரு வேற யாரோ இல்லை, நம்ம இவரை ஒரு கை பார்க்கறதுக்கு. உன் தங்கச்சி புருஷன் தானே. இப்போ இவன் தங்கச்சியை நீ கெட்ட போய் இவ்வளோ அதிகாரமாக பேசிக்கிற. ஒருவேளை நீ ஆதியை கல்யாணம் பண்ணலனா அவர் என்ன பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருப்போம். சரி, ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ரவிக்கு கல்யாணம் பண்ணியிருந்ததில்ல அந்த பொண்ணான்னு கேட்குறாங்க. அந்த பேரை மாற்றணும்.
கிருஷ்ணா பொண்டாட்டின்னு ஊரறிய உலகமறிய காட்டணும். நீ என்னப்பா சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அழாதீங்க மாப்பிள்ள. உங்க தங்கச்சிங்க 2 பேரும் எங்க வீட்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என் பொண்ணு அங்க கண் கலங்காம இருக்கணும். கண்டிப்பா அத்தை. என் தங்கச்சிங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேனே தவிர என் பொண்டாட்டிய அது தண்டிக்கிற மாதிரி எதையுமே பண்ணிட மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மதினி. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ரொம்ப நன்றி மதினி. உங்க பொண்ணு கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, அப்ப எங்க தங்கச்சிய எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம். எதுக்கு? அவ இங்கே இருக்கட்டும். இல்ல கிருஷ்ணா, அவங்க வீட்டுக்கே போட்டோம். நம்ம மொய் முறையெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். சரிம்மா, அப்ப நானே போய் உங்களை விட்டுட்டு வரேன். வேணாம் அத்தை, நாங்க ஏதாவது வண்டி பிடிச்சு போய்ப்போம். ஆமா, என் கூட வந்தா சரி. வேற ஏதாவது வண்டியில போனாங்கன்னா அந்த வண்டிக்கும் வண்டியில வர டிரைவருக்கும் நான் பொறுப்பு கிடையாது. ச்சே, எப்ப பாரு இவரோட பிடிவாதம் தான். இவர் சொல்றதா எல்லாரும் கேட்கணும். என்னடி எங்க சத்தம்? ஒன்னும் இல்ல.